Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். கணிக்க முடியாத பகுதிகள் தான் டெல்டா பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டவையும் கூட. அந்த தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு திருமாவளவன் ஒரு பிரச்சாரம் பண்ணார், சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணார். அதில் வந்து நிறைய ஸ்விங் ஆனிச்சு, நிறைய ஸ்விங்லாம். திருமாவளவன் பிரச்சாரம் மட்டும் இல்லைன்னா, இந்த கடைசி நேரம் அந்த மாற்றங்கள்லாம் இல்லைன்னா ஒரு 4 தொகுதி ஏடிஎம்கே போய் சொல்லுவோம். கரூர் நிலவரம் எப்படி சார் இருக்கு? கரூர்ல வந்து உண்மையிலே அது வந்து ஸ்டார் தொகுதி. இன்னைக்கு பல மாதங்களாக ஜோதிமணிக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சு அது காங்கிரஸ் கூடாரங்கள்லே பேசப்பட்ட விஷயம் ஆக்சுவலா. இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப வேடிக்கையான ஒரு வினோதமான விஷயம் நான் பார்க்கறது, ஜோதிமணி அவர்கள் கொடுக்குற பெரிய தேர்தல் வாக்குறுதி. அந்த தொகுதிக்கு நான் வெற்றி பெற்றால் செந்தில் பாலாஜியை திரும்ப கொண்டாந்து உங்ககிட்ட நிறுத்துவேன் அப்படிங்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது என்ன மாதிரியான வாக்குறுதி? அது நான் திருச்சி மாநகர் நிறைய பகுதியில் போய் பார்த்தேன். தெரியும் பாஜக கொடியெல்லாம் பறக்குது, ஆனால் திமுக கொடியெல்லாம் காணும். அது என்ன காரணம்னு தெரியல சார். மலைக்கோட்டை ஒர்க் பண்ணலையா? அது அப்படிதான் தெரியுது. என்னன்னா உங்களுக்கு அந்த ஜெயில் அதுக்கு காரணம் வந்து திமுக நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எடுத்தடுப்புல முதல் பொதுக்கூட்டம் இடையிலேயே அவர் வந்து துரை வைகோ பேசின விஷயங்கள்லாம் வந்து தப்பாக தான் இன்டர்பிரேட் ஆகும். கொஞ்சம் நாம் தமிழுடைய வாக்கு வங்கி உயரலாம்ங்கிறீங்க அந்த இடத்துல. நாம் தமிழ் வாக்கு வங்கி உயரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து சென்ற முறையில் இது 4 முனை போட்டி வர மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலகம் வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அது பூட்டி தான் இருக்கு. அப்போ பாருங்க, இப்ப நம்ம சாதாரண ஒரு காமன் மேனுக்கே நமக்கு தோணுது என்ன ஒண்ணுமே நடக்கல பாருன்னு தோணும் போது ஒரு திமுக கட்சிக்காரங்க எப்படி தோணும்? இன்னைக்கு திருமாவளவன் பூட்டியிடாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சார பெருங்கியா இருந்திருப்பா திமுக கூட்டணி. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து ஒரு வீரியமா இருக்கு. ஆமா, இப்போ தொகுதிக்குள்ளேயே அவர் முடங்கிட்டாரு. ஆமா, நான் இன்ஃபேக்ட் ஜோதிமணியை கூட நின்று கூட தான் சொல்லுவேன். கரூர்ல முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திருமிகு ராம்கி அவர்கள் உள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம். தேர்தல் காலம் சார், நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. வெயில் சூட்டை விட இந்த அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்துல ரொம்ப சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்க வந்து டெல்டாக்காரர், மாயவரத்தை பூர்வீகமாக கொண்டவர். குறிப்பாக இந்த டெல்டா ரீஜியனை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக கரூர்ல ஆரம்பிச்சு சிதம்பரம் வரைக்குமான தொகுதி, கடலூர் வரைக்கும் கூட போலாம் நம்மால. ஸோ இந்த தொகுதிகளை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக நான் கரூர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். கரூர் வந்து டெல்டாக்குள்ள வராது. இந்த காவிரி டெல்டாக்குள்ள காவிரி ஓடினாலும் டெல்டாவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கரூர் ஒரு முக்கியமான தொகுதி. அங்க வந்து ஜோதிமணி அவர்கள் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு எதிராக அதிமுகவின் சார்பாக தங்கவேல் அவர்கள் போட்டி போடுறாரு. அங்கு அண்ணாமலையின் சொந்த ஊரும் கூட கரூர் தான். அங்க வந்து பாஜகவின் சார்பாக வி செந்தில்நாதன் என்பவர் போட்டி போடுறாரு. கரூரை பொறுத்த வரைக்கும் களம் எப்படி சார் இருக்கு? குறிப்பாக கரண்ட் எம்பி ஜோதிமணி அவர்கள் மீது ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு, காங்கிரஸ் டீம் எதிர்ப்பு, அதே போல திமுகவின் எதிர்ப்பு, சீட்டே கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி ஜோதிமணிக்கும் இருவருக்குமான சண்டை, இதெல்லாம் பல்வேறு இஷ்யூக்கள் பார்த்துருக்கோம். மறுபடியும் டெல்லி வரைக்கும் போயிட்டு ஜோதிமணி அவர்கள் சீட்டை வாங்கிட்டாங்க. கரூர் எப்படி சார் ஜோதிமணி அவர்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா? பொதுவாக இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா கணிக்க முடியாத பகுதிகள் தான் டெல்டா பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டவையும் கூட. சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நான் வந்து அந்த தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு திருமாவளவன் ஒரு பிரச்சாரம் பண்ணார், ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணார். அதில் வந்து நிறைய ஸ்விங் ஆனிச்சு, நிறைய ஸ்வீட்லாம். ஸோ சட்டமன்ற தேர்தலையா? சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனுடைய பிரச்சாரம் ரொம்ப எளிமையா, ரொம்ப மக்களை போய் சென்றடைகிற மாதிரி இருந்தது. அவர் சொன்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து மைனாரிட்டிஸ் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு அவர் ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை வைத்தார். அவர் சொன்னது ரொம்ப சிம்பிளான செய்தி தான். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்னா இந்த பாபநாசம், ராஜகிரி இந்த மாதிரி ஏரியா அங்கே ஆரம்பிச்சு இங்க சொன்ன அந்த எங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர் அதிகமாக இருக்கிற பகுதிகள் பாபநாசத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த வழியா திருவாரூர் வழியா போய் அங்கே போய் நாகப்பட்டினத்தில் போய் முடிச்சாரு. ஓகே, ஆலூர் ஷானவாஸ் கிட்ட போய் முடிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன சிம்பிளான விஷயம் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டு என்பது பாஜகவுக்கு போடுகிற ஓட்டு. கடைசி தேர்தல் கட்டத்துல வந்து பெரிய அளவுல வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். டெல்டால பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் அங்கங்க ஒரு ஏரியால ரொம்ப அதிகமா இருப்பாங்க. திருவாரூர் சைடுல இருக்காங்க, தஞ்சாவூர்ல இல்ல. நீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2 வார்டுலயாவது இஸ்லாமிய ஏரியாவா இருக்கும். மோரோவர் சட்டமன்ற தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா திருவையாறுல மட்டும் தான் பாஜக
போட்டிடுது. அங்க வந்து அங்க மட்டும்தான் பாஜக கொடி பறந்துட்டு இருந்தது. டெல்டால வேற எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சுவர் விளம்பரத்துல கூட வந்து பாஜக இடம்பெறவே இல்லை. அப்படி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஏடிஎம்கே வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அப்படி இருந்தும் திருமாவளவன் போன்றவர்களுடைய பிரச்சாரத்தினால ஒரு கடைசி நேரத்துல ஒரு பெரிய இது திருமாவளவன் பிரச்சாரம் மட்டும் இல்லைன்னா, இந்த கடைசி நேரம் அந்த மாற்றங்கள்லாம் இல்லைன்னா ஒரு 4 தொகுதி ஏடிஎம்கே போய் வந்துடும். பாபநாசம் நிச்சயமா சொல்ல முடியும். ஆமா, நிறைய சொல்லலாம். ஏன் பூம்புகாரை நான் சொல்லுவேன். நிறைய தொகுதிகள் வந்து ரொம்ப எட்ஜில் வந்து இந்த பிரச்சனைகளால பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தினால அது அப்படியே மடைமாறி திமுக பக்கம் போய் சேர்ந்தது. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து டெல்டால இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு வீச்செல்லாம் இல்லை. இன்னைக்கு பாஜக எதிர்ப்புக்கு அந்த அளவுக்கு வீச்செல்லாம் இல்லை. ஆனா இது என்னன்னா கடைசி ஏன்னா மக்கள்ல வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அது ஒரு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, ரொம்ப சலிப்படைந்து போய் இருந்திருக்கலாம். என்ன நடக்க போகுது, என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பான மனநிலையில இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கோவமா அமைதியா நடக்குது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால பெரும்பாலும் நான் போய் சந்திக்கிற ஒரு நடுத்தர வயசு சேர்ந்த வாக்காளர்கள் தொண்டர்கள் பேசினா கூட அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. தொண்டர்களை கட்சிக்காரங்க இறுக்கமா இருக்காங்க. கட்சிக்காரர்கள் கூட ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த நான் இப்போ நம்ம சொல்றோம் டெல்டால பார்க்குறோம் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள். ஆமா, 8 தொகுதி 2 இடங்கள்ல தான் உதயசூரியனே நிக்குது. அதிமுக வந்து ஒரு 5 இடங்கள்ல நிக்குது. ஆமா, மற்றது பாத்தீங்கன்னா நிறைய அந்த 8 தொகுதிகள் நிறைய தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சியோட சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுலயும் வந்து பிரதான தொகுதிகள், அதாவது இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்றவர்கள்லாம் வந்து நமக்கு அந்த தொகுதி கிடைக்கும்னு நினைச்ச போது அந்த தொகுதி மாறி வேற ஒருத்தவங்களுக்கு போகும். அவங்களுடைய கூட்டணி தஞ்சாவூர்லயும் பெரம்பலூர்லயும் மட்டும்தான் டைரக்டா திமுக போட்டி போடுறாங்க. ஆமா. ஸோ இந்த கூட்டணி தர்மத்துக்காக அவர்கள் வேலை செய்யும் போது அதனால கிடைத்த ஒரு ஏமாற்றமோ ஒரு அவநம்பிக்கை ஏதோ ஒன்று காரணம். அவங்க ஓட்டு போடுறதோ ஒரு விஷயம். ஆனா வெளிப்படையா வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமா செய்யறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. நான் எல்லா தரப்புமே சொல்றேன். நான் திமுக, அதிமுக, பாஜக சொல்ல, இந்த 3 கூட்டணியிலையும் வந்து இந்த நிலைமை தான் இருக்கு. ஓகே, நாம டைரக்டா போட்டி போடணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்திருக்கு போல. இருந்திருந்ததுனாலதான் ஏன்னா வந்து நீங்க இந்த போக்கு வந்து 3 பக்கமும் இருக்கு. ஒரு ஆளுங்கட்சின்னு மட்டும் இல்ல. ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் வந்த ஒரு கூட்டணியோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு, ஏன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆகாத கூட்டணிகள் எல்லாமே. இந்த இடத்துல வந்து இருக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இதை அணுகுறாங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் சூடு பறக்கிற பிரச்சாரம் எல்லாம் சொன்னாலும் நிச்சயமாக சூடாகவே இல்லை, விறுவிறுப்பாகவே இல்லை பிரச்சாரம். இதுதான் உண்மை நிலமோ. கரூர் நிலவரம் எப்படி சார் இருக்கு? கரூர்ல வந்து என்னன்னா, கரூர்ல வந்து உண்மையிலே அது வந்து ஸ்டார் தொகுதி. இன்னைக்கு ஜோதிமணிக்கு நம்ம வந்து பல மாதங்களாக ஜோதிமணிக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சு அது காங்கிரஸ் கூடாரங்கள்லேயே பேசப்பட்ட விஷயம். ஆக்சுவலா அது ரொம்ப எதிர்ப்பு, அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. கிடைத்தால் செந்தில் பாலாஜி அவருடைய சார்பாக யாராவது பிரதிநிதி வருவாங்களா, அது திமுகவுக்கு போகுமா, இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து திரும்ப ஒரு தொகுதி கிடைத்ததே ஒரு பெரிய வெற்றியாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு இந்த கடுமையான பிரச்சாரம் தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலவீனம்ங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். அவங்க ஒரு தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க பிரச்சாரத்தில். கரூர் இருந்தாலும் ஆமா, எதா இருந்தாலும் இப்போ நான் எவ்வளவோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நிற்கிற திரும்பவும் நிற்கிற வேட்பாளர்களில் வெளிப்படையாக ஆமாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சி மாற்றம் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு தான் எங்களால் ஏதாவது சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சதுலாம் வந்து சொன்னது. அதாவது யாராவது சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ணலையான்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு சுணக்கம் இருந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிற ஒரு வேட்பாளராக ஜோதிமணி இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா அப்போ அவங்களுக்கு தெரியுது, அதாவது களத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற எதிர்ப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இறங்கி வராங்க. ஆமாங்க, நீங்கள் நிறைய எதிர்பார்த்தீங்க, என்னால் அவ்வளோ செய்ய முடியல, ஆனாலும் வந்து இதெல்லாம் தடைகள். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார வேண்டியிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கோவிட் காலத்தில் நிதியை வேற அதெல்லாம் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு நியாயப்படுத்த வேண்டியிருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப வேடிக்கையான ஒரு வினோதமான விஷயம் நான் பார்க்குறது, ஜோதிமணி அவர்கள் கொடுக்குற பெரிய தேர்தல் வாக்குறுதி. அந்த தொகுதிக்கு நான் வெற்றி பெற்றால் செந்தில் பாலாஜியை திரும்ப கொண்டாந்து உங்ககிட்ட நிறுத்துவேன் அப்படிங்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது என்ன மாதிரியான வாக்குறுதி? இது வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இது வந்து வழக்கறிஞர் கபில் சிபலாலேயே முடியாத விஷயம். 2வது இது அதாவது அப்போ மக்கள் வந்து செந்தில் பாலாஜியை வந்து வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. அப்படி பார்த்தீங்கன்னா கரூர்லேயே வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து எதிராக நிறைய மக்கள் மத்தியில் ஒரு மனோபாவம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நான் உங்களுக்காக செந்தில் பாலாஜி திரும்ப அழைத்து வருவேன் அப்படிலாம் சொல்கிறது. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்
அப்போ என்ன மாற்றம் நடக்கும்? போன எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மிக கடுமையாக ஜோதிமணிக்காக உழைச்சாரு சார். நாமளே நேரடியா பார்த்திருக்கோம். இப்போ அந்த செந்தில் பாலாஜிங்கிற ஃபேக்டர் இப்போ வந்து பிரசன்ட்ல இருக்கு. இந்த செந்தில் பாலாஜிங்கிற ஃபேக்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா அதுக்கப்புறமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி சார் இதை வந்து இந்த விரும்புறாங்க? நிச்சயமா செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஆதரவான மனநிலையோ இல்ல ஒரு அனுதாபமோ கரூர் தொகுதியில இல்லை. அதை வந்து இருப்பதாக இவர்களே வந்து ஜோதிமணி போன்றவர்கள் நினைத்து கொண்டு இவர்களை வந்து ஒரு தவறான ஒரு வாக்குறுதியை இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. ஒருவரே பேசுறாரு சார் செந்தில் பாலாஜி பேரை மேடையில பேசுறாரு, கோவை மேடையில பேசுறாரு. இல்ல முதல் பேசுறாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ திமுக அமைச்சர்கள் மேலாம் நெருக்கடிகள்லாம் வந்த போது செந்தில் பாலாஜி கொடுத்த வாய்ஸ் வந்து நம்ம முதல்வர் கொடுத்ததில்லை. செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு தனி பிரியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கடுமையான எதிர்வினை தான் வந்து முதல்வர் பதிவு செய்தார்கள். ஆனா இன்னைக்கு வந்து தொகுதி மக்கள் மத்தியில வந்து அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பு இல்லை. அவங்க வந்து நிறைய எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க திரும்ப அவங்க கேட்கிற கேள்வி நேரடியாக ஜோதிமணி தான் போய் சேருது. அவங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்ண ரொம்ப சிம்பிளா தான் கேக்குறாங்க. நீ என்ன பண்ணன்னு அவங்க என்ன எல்லா கேள்விக்குமே ஜோதிமணி அவர் சொல்ற பதில் என்னன்னா எல்லாமே அரசியலா, எல்லாத்தையும் காரணம் பாஜக தான். இது பாஜகவுக்கு எதிரான, பாஜக எங்களுக்கு எதிராக சதி நடத்துகிறது, அதை எங்களை வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை தான் வந்து முன்வைக்கிறாங்களுடைய கிரவுண்ட்ல. ஆக்சுவலா அதில் என்னென்ன ஒரு சிக்கல் என்னன்னா ஜோதிமணி வந்து ஒரு மாநில அளவில் ஒரு வளர்ந்து விட்ட ஒரு தலைவர். ராகுல் காந்திக்கு நெருக்கமாக ஒரு பாரதிய ஜனதா யாத்திரையெல்லாம் கூட போயிருக்காங்க. இன்றைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் நமக்கு தெரிந்த தலைவர்கள் யாருன்னா ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஜோதிமணி இடம் பெறுவார்கள். ஸோ அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு எம்பியாக வந்து அவங்க ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி இந்தியா காங்கிரஸுக்கு பெரிய கட்சி, அதில் ஒரு முக்கியமான தலைவர் அவங்க. அப்போ அந்த ரோலுக்கு ஒரு ஆசிய கரூர் எம்பியாக என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு வேட்பாளராக அவங்க பதில் சொல்லியிருக்கணும். அவங்க திரும்ப ஒரு அரசியல் தலைவராக தான் பேசுறாங்க. எல்லாத்துக்குமே பாஜக தான் காரணம். ஓகே, மக்களோட ஜெல்ல ஆகல அப்படிங்கிற ஜெல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா சார்? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை நம்ம வைத்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற எதிர்ப்புகளும் சரி, அவங்க பிரச்சாரத்துல அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற தடுமாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான சிச்சுவேஷனா இல்லை. ஆனா இன்னைக்கு நிலைமை கடைசி கட்டத்துல மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. முக்கியமா இந்த தண்ணீர் பிரச்சனை. நான் சென்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா மணப்பாறை, விராலிமலை போன்ற பகுதிகள் தான், கிட்டத்தட்ட புதுக்கோட்டையிலேருந்து அவுட்டர் புதுக்கோட்டை ஏரியாலாம். ஸோ அங்கெல்லாமே ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. தண்ணி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் இது வந்து அது ஒரு வித்தியாசமான நிலப்பகுதி. அதில் எல்லா கம்யூனிட்டிஸ் ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த ஜாதி கணக்குகள் படி வைத்து நீங்கள் வந்து முடிவுக்கும் வர முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கான அந்த ஜாதி கணக்கு கால்குலேஷன் மாறுது. ஒரு சில ஜாதிகள் வந்து புதுக்கோட்டையில் வேறு விதமாக பார்க்கப்படுகிறார்கள், கரூர் மாவட்டம் வேறு விதமாக பார்க்கப்படுகிறார்கள், திருச்சி மாவட்டத்தோட இது வருது, வேடச்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தோட ஒரு பகுதியும் வருது. கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதி வெவ்வேறு 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது. இது வந்து ஒரு பெரிய இதை சமாளிப்பது ஒரு பெரிய கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பாஜக வேட்பாளர் போட்டியிடுவது உண்மையிலே ஜோதிமணிக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்குது. செந்தில்நாதன். ஆமா, அவங்க வந்து நேரடியாக வந்து பாஜகவை வந்து அவங்கள சவால் விடுறதும் சரி, பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு தீவிரப்படுத்துவதற்கு அது ஒரு காரணமா இருக்குது. ஒருவேளை பாஜக அங்க போட்டியிடாமல் வேற இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான பிரச்சாரம் அங்க இருந்திருக்காரு களத்துல. ஆனால் இதெல்லாம் தாண்டி அதிமுக வேட்பாளருக்கு நல்ல செல்வாக்கு எடுபடுது. எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்லாம் தெரியல. பட் இன்னொரு கடைசி கட்ட பிரச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ராகுல் காந்தி அவர் பேசும்போது அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேச முடிச்சுட்டு கூட கரூர் தொகுதியில் ஜோதிமணி அவர்களுக்கு வெட்டு போடுங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனார். ஸோ அந்த பர்சனல் பாண்டிங்லாம் பார்ப்பாங்க. எப்படி நமக்கு இப்போ நிறைய வைரல் ஆனிச்சு. ராகுல் காந்தி வந்து அடுப்பு சுவரை ஏறி குதிச்சு ஸ்வீட் வாங்கி கொண்டு கொடுத்ததும் சரி, அங்கே அவர் பேசினது மேடையில் அவருடைய பாடி லாங்குவேஜ், அது அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜோதிமணி பேரை மென்ஷன் பண்ண இந்த பாண்டிங்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கவரக்கூடும். ஆனால் கிரவுண்ட்ல வந்து எதிரொலிக்குமான்னு தெரியல. அது ஒரு கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ஓகே சார், அப்படியே திருச்சிக்கு வந்துடலாம் சார். திருச்சி ஒரு ஸ்டார் தொகுதி தான் சார். வைகோவின் மகன் துரை வைகோ அவர்கள் போட்டி போடுறாரு. தீப்பெட்டி சின்னத்துல போட்டி போறாரு. அந்த இடத்துல அதிமுகவின் சார்பாக கருப்பையா அவர்கள் போட்டி போறாரு. அமமுகவின் சார்பாக செந்தில்நாதன் அவர்கள் போட்டி போறாரு. குறிப்பாக இந்த வேட்பாளர் அறிவித்த பிறகு துரை வைகோ அவர்கள் ரொம்ப எமோஷனல் ஆனாரு. அது கொஞ்சம் ஜெல் ஆகல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எப்படி சார் இருக்கு திருச்சி? அது இன்னும் ஜெல் ஆகலை. இன்னும் வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம். நான் திருச்சி மாநகர் நிறைய பகுதியில் போய் பார்த்தேன். திடீர்னு பாஜக கொடியெல்லாம் பறக்குது, ஆனால் திமுக கொடியெல்லாம் காணோம். அது என்ன காரணம்னு தெரியல சார். மலைக்கோட்டை ஒர்க் பண்ணலையா? அது அப்படிதான் தெரியுது. என்னன்னா உங்களுக்கு அந்த ஜெல் அதுக்கு காரணம் வந்து திமுக நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எடுத்தடுப்புல முதல் பொதுக்கூட்டம் இடையிலேயே அவர் வந்து
துரை வைகோ பேசின விஷயங்கள்லாம் வந்து தப்பா தான் இன்டர்பிரேட் ஆகும். செயல் வீரர் கூட்டத்தை அழுதுட்டாரு. அழுதுட்டது அது வந்து யாரோ ப்ரெஷர் பண்ணி நீங்க இந்த சின்னத்தை நீங்க இந்த சின்னத்தை தான் போட்டிடணும் யாரோ ப்ரெஷர் கொடுத்த மாதிரியும், இல்லை நாங்க என்ன நடந்தாலும் நாங்கள் அதில் போட்டியிட மாட்டோம் எங்களுக்கும் தனி சின்ன, இதெல்லாமே வந்து அந்த இடத்துல ஒரு பேசுபொருளாக ஆகாத விஷயத்த அவராக வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதா நினைச்சு ஒரு பேசினதெல்லாம் வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு வரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது திமுகவுக்கும் சார். போன எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்துல திருநாவுக்கரசர் ஜெயிச்சார் சார். திருநாவுக்கரசர் ஆமா, பிரச்சாரத்துக்கே போல சார், பிரச்சாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது வந்து அது திருச்சி சிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய தலித் எழுமலையை நிறுத்தினாங்கல்ல. ஸோ நிறைய பேர் வந்து வெவ்வேறு கட்சி சேர்ந்தவர்களுடன் நிறுத்தி காமிக்கலாம். அதில் வந்து நிறைய இருக்குது. துரை வைகோ வந்து அதனால தான் ஒரு மாதிரி இந்த மாதிரியான சிட்டியில தான் போட்டியிடணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த தொகுதி வந்திருப்பாருன்னு. நிறைய முக்கியமான பெல்லிலேருந்து ஆரம்பிச்சு ஆர்இசி இருக்குது, அங்கே துவாக்குடி திருவெரும்பூர் பகுதி எல்லாமே முக்கியமான பகுதிகள் எல்லாமே இந்த தொகுதிக்கு வருது. ரொம்ப எளிதாக ஜெயிக்கக்கூடிய பகுதி தான். ஆனாலும் வந்து நிலைமை வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா அவங்க ஒருவேளை திமுக நின்றிருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா மதிமுக கொடுத்தது கொஞ்சம் சிக்கல் சொல்ல வரீங்களா? இன்ஃபேக்ட் திமுக காங்கிரஸ் இருந்தா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்திருக்கு. காங்கிரஸ் காங்கிரஸ் திருநாவுக்கரசருக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பா இருந்தா கூட கிட்டத்தட்ட திருச்சிங்கிறது கரூர் மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டான ஏரியா, புதுக்கோட்டை வரைக்குமே போகுது. ஒரு ரெண்டு ஸ்ரீரங்கம், இன்னொரு ரெண்டு புதுக்கோட்டை. ஸோ அது இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யுனைட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பிரபலமான பெரிய கட்சிகளால் தான் முடியும். பெரிய கட்சின்னு நம்ம சொல்கிறது வந்து சின்னம், உதயசூரியனா ரெட்டலையா கை சின்னம்மா, இதுதான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு புது சின்னத்துல கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு தீப்பெட்டி சின்னம் பம்பரமா இருந்தா கூட அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பம்பரமா முரசு கூட மாம்பழம் கூட போய் எடுபடும். ஆனா நீங்க புதுசா ஒரு தீப்பெட்டி சின்னம் எந்த அளவுக்கு போய் சேரும் தெரியல. நம்ம குறிப்பா துரை வைகோடைய அணுகுமுறை தான் அந்த இடத்துல வந்து திமுக ஒர்க் பண்ணாததுக்கு காரணம் நாம எடுத்துக்கலாமா? அவருடைய அணுகுமுறை பற்றி நிறைய செய்திகள்லாம் வருது. ஆனா அவருடைய மனதில் உள்ள விஷயம் என்னன்னா அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். துரை வைகோ வந்து எளிதாக ஜெயித்து இருந்திருக்கலாம், எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி வந்து நல்ல தொகுதி, யார் வேண்டுமானாலும் நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அது நம்ம அவங்க மதிமுக கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் தான், அவங்க தனியாக தேர்தல் அறிக்கையெல்லாம் வேற கொடுக்குறாங்க. கூட்டணியும் ஸ்ட்ராங்கான கூட்டணி, அதனால ரொம்ப எளிதாக ஜெயித்து விடலாம் நினைத்த தொகுதியை வந்து வரும்போது திருச்சியை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்ட பிறகு வாங்கும்போதே ரொம்ப உற்சாகத்தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் வந்த பிறகு கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு விதமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட், அவர் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். முக்கியமாக அந்த பக்கம் அவருக்கு விஜயபாஸ்கர் சப்போர்ட் இருக்குது. அந்த பக்கம் கிருணூர்லேருந்து புதுக்கோட்டை, விராலிமலை, ஆமா ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலான பகுதிகள் திருச்சியோட அட்டாச், விராலிமலை தவிர, அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல விராலிமலை தவிர அந்த பக்கம் திரும்பியும் அங்கே போயிடுது, சிவகங்கை பக்கம் போயிடுது. புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்குள்ள இடைப்பட்ட பகுதிகள் எல்லாமே வந்து இங்கே திருச்சி பகுதி தான் வருது. அந்த இடத்துலலாம் வந்து ரெட்டை இலை ரொம்ப வலுவாக இருக்கு. விஜயபாஸ்கர் தான் பொறுப்பாளர் நினைக்கிறேன் திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ரொம்ப கடுமையான போட்டியாக தான் இருக்கும். கருப்பையார்கள் கடுமையான போட்டி, ரெட்டையிலை ஒரு இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கிரவுண்ட்ல சொல்றாங்க. ஓகே சார். பெரம்பலூர் சார், பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு அவர்கள் போட்டி போடுறாரு. அதிமுகவின் சார்பாக சந்திரமோகன் அவர்கள் போட்டி போடுறாரு. அந்த இடத்துல பாஜகவின் கூட்டணியில இருந்து பாரிவேந்தர் அவர்கள் போட்டி போடுறாரு. கடந்த முறை ஒரு திமுக கூட்டணியில் இருந்ததுனால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ திமுகவே டேரக்டா நிற்கிறாங்க பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும். எப்படி சார் இருக்கு பெரம்பலூர்? நான் சென்ற மாதம் பிப்ரவரி எண்டில் வந்து நான் அந்த புதுக்கோட்டை போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த மாநாடு நடந்தது, ஐஜேகேவோட மாநாடு நடந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாநாடு சிறுகனூர்ல ஏராளமான பஸ்ஸு, ஏகப்பட்ட தொண்டர்களாக வந்தாங்க. நான் கூட நினைச்சேன், அதாவது அன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கலந்து கொள்கிறார். ஆனால் வேறு வந்து பாஜக தொண்டர்கள்லாம் ஜாயின் பண்ணல. வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அண்ணாமலையை பற்றின போஸ்டர்ஸே இருந்தது. மற்ற எல்லா இடங்களிலுமே முழுக்க ஒரு 100% ஒரு ஐஜேகே என்கிற கட்சியோட மாநாடு தான் நடந்தது. அதில் வந்து சிறப்புரையாக வந்து அண்ணாமலை பேசுகிறாரு. ஸோ அப்போ முழுக்க அந்த கொடி பறந்தது. திருச்சியிலேருந்து ஆரம்பித்து பெரம்பலூர் இந்த எல்லை வரைக்குமே வந்து பெரிய அளவில் ஒரு கூட்டம் இருந்தது. அதெல்லாம் வைத்து நான் ஒரு உண்மையிலே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன். ஒரு பெரிய நல்ல ஒரு ஆரம்ப புள்ளி ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி ஏன்னா வந்து நீங்கள் நேருடைய மகன் நிற்கும் போது ஒன்றும் ரொம்ப வலுவான ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டமே பெரம்பலூர் தான் வேலை செய்யுது. ரெண்டாவது நீங்கள் ஏற்கனவே நின்ற வேட்பாளர் அவர் வந்து அவருக்கு வந்து தொகுதி பக்கமே வரலன்னு மக்கள் மத்தியில் ரொம்ப வெளிப்படையாகவே மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் உள்ள ஏரியா ஆக்சுவலாக. திருச்சி டு பெரம்பலூர் மெயின் ரோடு, அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம்.
சாலை வசதி, எவ்வளவோ ஆல்டர்னேட்டிவ் ரயில்வே ட்ராக் எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ்ல இருந்து இவர் அதெல்லாம் வந்து அக்னாலேஜ் பண்ணார். இவர் அதெல்லாம் பண்ணித்தராரு. அதனால இவர் ரொம்ப டெல்லி பாஜக மேலிடத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய வேட்பாளர். அவர் நினைச்சுதான் செய்திருக்கலாம். எம்பியா இருக்கும் போதே பாஜக பக்கம் தாவிட்டாரு. அதனால அவருக்கு வந்து இன்ஃபேக்ட் பாஜக கூட்டணியிலே முதல்ல அவர்களுடைய இடம் தான் உறுதி செய்யப்படும் நினைக்கிறேன். பெரம்பலூர் இவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அப்படி ஒரு செல்வாக்கோட இருந்தவர் வந்து தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கலான்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஃபீலிங் இருக்கு. ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி ஒரு நேரு தெரியும், திமுகவில் எவ்வளோ பெரிய அதிகாரம், மலைக்கோட்டை மாமன்னர் சார், மலைக்கோட்டை மாமன்னர். அவருடைய மகன் இளவரசர் வரார் அப்படிங்கும்போது வேற வாய்ப்பே இல்ல. அருண் நேரு பெரம்பலூர்ல ஜெயிக்கிறாரு. சார் தஞ்சாவூருக்கு வரலாம் சார். தஞ்சாவூர்ல ஒரு புதிய முகத்தை முன்னிறுத்தி இருக்காங்க, முரசொலி என்பவரை முன்னிறுத்தி இருக்காங்க. சோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பழனி மாணிக்கம் தான் எம்பி என்றாலே பழனி மாணிக்கம் தான். இந்த முறை அவர் போட்டி போட்டிருந்தால் 10வது முறையாக எம்பியாக நின்றிருந்த பெருமை அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை தட்டி பறித்து விட்டார் முரசொலி அவர்கள். அவருக்கு எதிராக அதிமுகவின் கூட்டணி சார்பாக தேமுதிக போட்டி போறாங்க, சிவனேசன் அவர்கள் போட்டி போறாங்க. பாஜகவின் சார்பாக கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டி போறாங்க. எப்படி சார் இருக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கிளம்பி எப்படி இருக்கு? தஞ்சாவூர் எப்போதுமே திமுகவோட கோட்டை தான். அதில் திமுகவோட எந்த கோஷியோட கோட்டைங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டியிருக்குது. அவருக்கு மறுக்கப்பட்ட பழனி மாணிக்கத்துக்கு ஏன் மறுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது வந்து நடக்கிற வெளிப்படையான அதிகாரம் தான். இன்னைக்கு கட்சியை வழிநடத்துவது, நாடாளுமன்ற தேர்தல்னா அதில் யார் வந்து முன்னேறி வைப்பாங்க எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் பொதுவாகவே இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதிங்கிறது. ஸோ இங்கே மேஜர் வந்து திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி இதெல்லாமே வந்து அதிமுக அந்த முத்திரையர்கள் இருக்கிற பெல்ட். ஆக்சுவலாக மேஜர் போர்ஷன் வந்து தஞ்சாவூர் சிட்டி, இந்த பக்கம் திருவையாறு, அந்த பக்கம் மன்னார்குடி வந்து நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வந்து சேர்த்த பிறகு நீங்கள் தஞ்சாவூருக்கு அப்புறம் நம்பர் 2 மன்னார்குடி. ஸோ தஞ்சாவூர் மன்னார்குடி வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் என்ன அதிகாரம் போட்டி யாருடைய அதிகாரம் அதிகமா இருக்குன்னு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுல வந்து முரசொலி திமுக வேட்பாளர் முன்னிலை இருக்கிற பிரச்சாரத்துல அவருக்கு ஓகே. குறிப்பாக ஏடிஎம்கே இருந்தா ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்திருக்கும்னு நினைக்கப்படும் நேரத்துல அந்த இடத்துல வந்து தேமுதிக கொடுத்திருக்காங்க. ஆமா. ஸோ அது வந்து ஈஸியான ஒரு வெற்றி வாய்ப்பை இன்னும் உறுதி செய்தா சார் திமுகவுக்கு? உறுதி செய்த ரெண்டு விஷயம் வந்து இதுல இது ரொம்ப அரசியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஆக்சுவலா இதுல இது ரெட்டலை கொடுத்துருந்து இந்த இடத்துல ரெட்டலையை வந்து ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 2வது இடத்தை வந்திருந்தால் கூட எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த பகுதி எல்லாமே திரு வைத்திலிங்கம் அவர்களுடைய செல்வாக்கு உள்ள பகுதி இல்லைங்க. நீங்க சொல்ற ஏரியா ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை எல்லாமே இப்போ வந்து அதிமுகனா வைத்திலிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உடைத்து விட்டு இல்ல அந்த இடத்துல வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதிகம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஒரு ஏடிஎம்கேல சார்பா ஒரு முகமான மாலை யாருமே சொல்ல முடியல. ஆஃப்டர் வைத்திலிங்கத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு 400 தஞ்சாவூர்காரன் தான். அந்த இடத்துல ஏடிஎம்கே கொஞ்சம் வெற்றிடமா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இங்க ஒரு பொறுப்பு அமைச்சரா காமராஜ் அவர்களை வந்து முன்னிறுத்துறாங்க. அவரு திருவாரூர் இருக்காரு. சோ தஞ்சாவூருடைய அதிமுக முகம் யாருன்னே இப்போ வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. அது ஒரு ஃபேக்டர். அதே போல கருப்பு முருகானந்தம் பாஜகவின் சார்பாக நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே தஞ்சாவூருக்கு பரிச்சயமான நபர். ஸோ இதன் காரணமாக பிஜேபி தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? பிஜேபி வந்து உங்களுக்கு ஏன்னா எதிர்த்து நிற்கிறது அதிமுக கூட்டணியில வந்து தேமுதிக நிற்குது. அவர் ஒன்றும் பெரிய பிரபலமான வேட்பாளர் தெரியல. கருப்பு முருகானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப செல்வாக்கானவர். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் அறியப்படாதவர். ஸோ அது ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் அவருக்கு இருக்கு பொதுமக்கள் மத்தியில். பேக்ரவுண்ட் சப்போர்ட் ரொம்ப வலுவாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான், செயல் வீரருங்கிறது பாஜகவினரோட பேசும்போது சொல்லுவாங்க. ஓகே. பட் பொதுமக்கள் மத்தியில் அவர் எப்படி போய் சேர்றார் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து திருவையாறு பகுதிகள் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பாஜக வளர்ந்து வருகிறது, அது தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு திமுகவுக்கு சவால் விடுகிற வகையில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. 2வது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எப்படி பார்த்தாலும் திமுக முன்னிலை தான் இருக்குது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும். திமுகவுடைய உள்ள நடக்கிற சில கோஷ்டிகள் இருக்கும், கட்சி பூசல், எந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் திமுக எப்போதும் அந்த பிரச்சனைகள்லாம் வராது, ரொம்ப ரேரஸ்ட் சமயங்கள்ல தான் நடக்கும். சார் 2014 தேர்தல் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அங்க திமுகவின் சார்பாக டிஆர் பாலு நிற்கிறாரு. பழனி மாணிக்கத்தவர்களுக்கு சீட் மறுக்கப்படுது. ஸோ இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி கொண்டு ஏடிஎம்கேவுக்கு ஒரு விலை போயிட்டாரு. ஏன்னா வைத்திலிங்கமும் பழனி மாணிக்கம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உறவினர்கள் அந்த வகையில ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஸோ
கோஷ்டி பூசல எப்படினாலும் தஞ்சாவூர் திமுகக்குள்ள நம்மளால பார்க்க முடியும். பார்க்க ஸோ அது மாதிரி எதுவும் இப்போ எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கும். பட் இது வந்து பழனி மாணிக்கத்துக்கு தராமல் இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை முறை எம்பி, அது வரைக்கும் 5 முறை எம்பியாக இருந்திருக்காரு, 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஆமாம், அமைச்சராக இருக்காரு. அதாவது டெல்லியில் வந்து ஒரு கலோச்சியாக ஒரு அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் தொகுதி மக்களுக்கே அவர் முகம் எப்படி மறந்து போயிருக்கு கூட வாய்ப்பு. குறிப்பா எங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கே வரல சார் போன முறை. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்க ஏரியா. ஸோ இங்கெல்லாம் நமக்கு ஓட்டு கிடைச்சிடும், அந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எங்க வீக்கா இருக்குமோ அங்க வந்து பார்வை செலுத்தி பிரச்சாரம் பண்ணாரு. இன்ஃபேக்ட் எங்க ஊர் பகுதி சைடுக்குலாம் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. இல்லை, அதான் தொகுதி மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு பெரிய கடுமையான அதிருப்தி இருக்கு. வேட்பாளரை மாற்றியது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. அது அந்த வகையில் வந்து உங்களுக்கு திமுக வந்து அந்த இடத்த டெல்டாலே வந்து உதயசூரியன் போட்டிடுற ஒரே தொகுதி இது தொகுதியாக தஞ்சாவூர் நடைமுறை பகுதியில் பார்க்கும்போது அதனால வந்து தொண்டர்களும் உற்சாகமாக வேலை பார்க்குறாங்க. ஒருவேளை அதிமுக தவற விட்ட வாய்ப்பு நான் பார்க்குறேன். போட்டி போட்டிருக்கணும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கூட்டணியில வந்து அதாவது எப்போதுமே வந்து அதிமுக கூட்டணியில வந்து எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்துரும் பல சிக்கல்லாம் வந்து 2021. ஆனா இன்றைக்கு வந்து தஞ்சாவூர்ல அதிமுக நிறுத்தி அது ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்துருக்கலாம். ஈஸி வின் ஒரு முறை சொல்லிக்கல. ஆமா, ஈஸி வின் ஆகிட்டாங்க. ஸோ அதை தாண்டி கட்சியுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து தட்டி போனதா பார்க்கலாம். ஓகே சார், நாகப்பட்டினம் கீழ்த்தஞ்சைன்னு ஒரு மிக முக்கியமான பகுதி. அங்க சிபிஎம் கோட்டை, கம்யூனிஸ்டுகளின் கோட்டை. அங்க வந்து சிபிஎம் சார்பாக செல்வராஜ் அவர்கள் போட்டி போறாரு, அதிமுகவின் சார்பாக சுர்ஜித் சங்கர் அவர்கள் போட்டி போறாரு, பாஜகவின் சார்பாக எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் போட்டி போறாரு. இவரு ஒரு பொதுவுடைமை தலைவருடைய வாரிசு. அவர் வந்து பாஜகவில் சேர்ந்து பாஜகவுடைய வேட்பாளராக களமிறங்குகிறார். நாகப்பட்டினம் களம் எப்படி இருக்கு சார்? வெளிப்படையாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நாகப்பட்டினம் தான் கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. செல்வராஜ் அவர்கள் இருந்தபோது அவர் தான் நிரந்தர எம்பி. அதனால அதில் நல்லதும் கெட்டதும் எல்லாதும் ரெண்டுமே பேசுவாங்க. ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிந்து இடதுசாரிகளில் வந்து தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நல்லா ஆங்கிலம் பேசக்கூடியவர். அங்கே பாராளுமன்றம் நல்லா பேசுவார். ஸோ எந்த ஒரு எளிமையானவர், எந்த வம்பு தும்புக்கு போகாமல் சிக்காத நபர் சார் அவர். ஆமாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்னென்னா திரும்ப வந்து கம்யூனிஸ்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி அவருடைய பேரும் செல்வராஜ்னு நினைக்கிறேன் புதுசாக இருக்கும். ஸோ இப்போ இது என்னென்னா இப்போ வந்து அங்கே முன்னாடி இருந்த நிலைமை இப்போ மாறி இருக்கு. 2019 வந்து நீங்கள் அங்கே வந்து அப்போ இருந்தபோது திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கான அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த முறை ஒன்று எல்லாம் எதிர்பார்த்தாங்க என்னென்னா திமுக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அது நடக்கலை. ஸோ அதனால கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது ஒரு புது வேட்பாளர் வேறு அவர் கம்யூனிஸ்டில் வந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு போய் செய்வாருங்கிறதுலாம் தெரியல. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அவர் முன்னாடி இருந்த செல்வராஜ் அளவுக்கு அனுபவம் கிடையாது, இந்த சிக்கல்லாம் இருக்குது. முன்ன அளவுக்கு வந்து ஒரு அலை மாதிரியோ ஒரு இதுவோ இல்லை, ரொம்ப இயல்பான தொகுதியா இருக்கு. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லா கம்யூனிஸ்ட் கோட்டைகளையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாடாளுமன்றத்தையே கம்யூனிஸ்ட் கோட்டையா சொல்றீங்க. ஆக்சுவலா அது முழுக்க கம்யூனிஸ்ட் கோட்டை இல்லை, திருத்துறைப்பூண்டி தான் கம்யூனிஸ்ட் கோட்டை, கீழ்வேலூர் கம்யூனிஸ்ட் கோட்டை. ஆமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப இந்த தொகுதியோட இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இது வந்து நீங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி 3 தான். மன்னார்குடி வந்து தஞ்சாவூர் பக்கம் போயிடுச்சு. இந்த 3 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர் நிச்சயமா கம்யூனிஸ்ட் கோட்டை இல்லை, அது திமுகவுடைய கோட்டை. ஆனா திமுக எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்ததுனால கண்டிப்பா அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதனால ஆனா ஒரு திமுகவிலிருந்து ஒரு எம்பி வந்தாரா, ஒரு ஏகேஎஸ் விஜயன் மாதிரி வந்தாரோ, இல்லை அவர் மதிவானன் ஒருத்தர் இருந்தார், ஒரு மினிஸ்டரா இருந்தார், அவர் கலைஞர் அமைச்சரவையில், அது போல ஒரு திமுக ஒரு பிரபலம் வந்தாலும் ஓரளவு இன்னும் இதை விட கூடுதல் பலம் கிடைச்சிருக்கும். பட் இது வந்து கடைசியில வந்து நீங்க எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பொறுத்து தான் இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா 2019 மாதிரி. 2019 மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் அது ஒரு அலை ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு அந்த கூட்டணிங்கிறது ரெயின்போ கூட்டணி 2004க்கு அப்புறம் 2019 கூட்டணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆமா, அரித்மெட்டிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால பிரச்சாரம் செய்வது ரொம்ப எளிதாக இருந்தது. எல்லாமே ஒரு உங்களுக்கு எல்லா கூட்டணி தலைவரும் நின்னாங்க, எல்லாத்துக்கும் பிரச்சாரம் வந்தாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, 2019 நிறைய பிரச்சார கூட்டங்கள் நடந்தது. ஆமா, நிறைய பேரணிகள், ரேட் ஷோகள் நிறைய நடந்தது. அந்த அளவுக்கான இதுல இதுக்கு என்ன சொல்ல, சென்னையிலேயே அந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டங்கள் நம்மளால பார்க்க முடியல. பொதுக்கூட்டம் எதுவும் பொதுக்கூட்டங்கள் கிடையாது. ஆக்சுவலா என்ன ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா, இது குறுகிய காலத்துல நம்ம திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல, இதெல்லாம் நியாயப்படுத்தலாம். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் போன்ற ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கட்சிகளாலே செய்ய முடியவில்லை என்றால் வேற எந்த கட்சிகளால் செய்ய முடியும்? ஸோ அதனால இதுல வந்து இந்த விஷயத்துல அவங்க ஒரு பின்னடைவு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுல இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் இல்லாத வேட்பாளர் தான் பாஜகவும் வேட்பாளர் நிறுத்துகிறது. இல்லை நாம் தமிழருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு வலுவான செல்வாக்கு ஒன்று இருக்குது. ஒரு டெல்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதும் உண்டு. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. இந்த ஃபேக்டர் என்ன ஆகும்னா, அது ஓட்டு ஸ்பிட் ஆகும்போது அவருக்கு கிடைக்கிற அந்த வாக்கு வித்தியாசம்ங்கிறது மாறும். ஓகே, கொஞ்சம் நாம் தமிழுடைய வாக்கு வங்கி உயரலாம்ங்கிறீங்க அந்த இடத்துல. நாம் தமிழ் வாக்கு வங்கி உயரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து சென்ற முறையில் இது 4 முனை போட்டி வர பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கைகள்லாம் வந்து அதிகரிக்காது. ஓகே, ஆனால் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெற்றி பெற நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற வேட்பாளருக்கான வெற்றி சதவீதம்ங்கிறது வாக்கு வித்தியாசங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மயிலாடுதுறை மாயவரம் உங்களுடைய சொந்த தொகுதி. தமிழ்நாட்டிலே கடைசியாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட ஒரே தொகுதி உங்க தொகுதி தான். அங்க காங்கிரசின் சார்பாக சுதா அவர்கள் போட்டி போடுறாங்க. அதிமுகவின் சார்பாக பாபு என்பவர் போட்டி போடுறாரு. பாமகவின் சார்பாக, பாஜக கூட்டணி பாமகவின் சார்பாக மா.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடுறாரு. களம் எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பாக அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளியம்மாள் அவர்கள் போட்டி போடுறாங்க. அவங்களுடைய பிரச்சார வீடியோ எல்லாம் ஒரு கொஞ்சம் வைரலாக இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து நாம் தமிழரையும் சேர்த்துப்போம். எந்த அளவுக்கு சார் மாயவரம் களம் இருக்கு? மயிலாடுதுறைனா மனதுக்கு நெருக்கமான தொகுதி தான். இதில் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாங்க. நிச்சயமாக காளியம்மாள் ஸ்டார் கேண்டிடேட் தான் ஆக்சுவலாக. ஸோ காளியம்மாள் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற 40 தொகுதியில் நடத்தின நாம் தமிழ் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களை விட கணிசமாக மாநிலம் முழுக்க அறியப்பட்டவர். முகம். ஆமாம், சொந்த ஊர் கூட அவங்களுக்கு. ஆமாம், சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பட்டமேஜை விவாதத்தில் விட கேட்கும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரத்தில் முந்துவது யார் அப்படின்னு சொல்லும்போது அது வெவ்வேறு கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை பிரச்சாரத்தில் முந்துவது கேட்டிங்கன்னா நான் காளியம்மாள் தான் சொல்லுவேன். நாம் தமிழர் முந்துறாங்களா பிரச்சாரத்தில்? நிச்சயமா. ஏன்னா அவர் ரொம்ப எளிமையான வழியில் சொல்கிறாங்க. உள்ளூர் பிரச்சனையை தொட்டு காமிக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் வந்து இங்கே உள்ளூர் பிரச்சனைக்கு வந்து பாஜகவையோ மற்றவங்களே குறை சொல்லி காரணம் காட்டி என்ன, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 4 ஆலை வரல, கரும்பு ஆலை வரல, பஞ்சு ஆலை வரல, காகித ஆலை இல்லை, இதெல்லாம் வந்து ஏற்கனவே புதுசாக ஆலை இல்லை. கரும்பு ஆலை ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலே தலைநகரில் வந்து ஒரு கரும்பு ஆலை இருந்தது. அது இழுத்து மூடப்பட்டது. அதை நாங்கள் திரும்பி திறப்போம்னு சொல்லிட்டு 3 வருஷங்களுக்கு முன்னாடி அதிமுக அரசு வாக்கு கொடுத்தது. வந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன அப்டேட் கூட அதில் இல்லை. அதுமாரி பஞ்சு ஆலை, காகித ஆலை, இதெல்லாம் அவங்க லிஸ்ட் போட்டு இந்த எந்த ஆலையிலுமே இல்லை, எந்த வேலைவாய்ப்பும் இல்லை. நீங்கள் பொதுவாக இந்த பாஜக வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை, திமுக வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை அப்படிலாம் சொல்லாமல் இந்த 4 ஆளை இருந்ததுன்னா என் தொகுதி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமே. லோக்கல் இஷ்யூவை கொண்டு நிறுத்துறாங்க. ஓகே, அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இப்போ இருக்கிற தொகுதி மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சுது, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சுது, எல்லா பிரதிநிதியும் இருக்காங்க, யாருமே இஷ்யூ அட்ரஸ் பண்ணல. ஆனால் இஷ்யூ அப்படி இருக்குது. இஷ்யூ தாங்கிறதே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த தொகுதியோட எல்லா பிரச்சனைகளையும் டாக்குமெண்ட் பண்ணி இதுக்கு என்ன நாங்கள் தீர்வு கொடுப்போங்கிறத கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எந்த ப்ராக்ரஸ் இல்லை. அப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அதுக்கு தீர்வும் தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் செய்ய முடியலன்னு ஒரு காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சு அதை கேட்குறாங்க. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் காளியம்மாள் வந்து இதை வந்து பிரச்சாரத்தில் கொண்டு வைக்கிறாங்க. நேற்று கூட சீமான் அவர்கள் மயிலாடுதுறையில் ஒரு பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப முக்கியமான பிரச்சாரம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் எல்லா கட்சிகளையும் கேள்வி கேட்கிற ஒரு ஒரு தலைவர் இன்னைக்கு அரசியல் இந்த காலகட்டத்தில் இல்லை, இந்த பிரச்சார களத்தில் இல்லை. எல்லாருமே ரொம்ப அவங்களுக்கான வசதிக்கேற்ற ஒரு ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க ஒழிய இவர் பாஜகவையும் கேள்வி கேட்டார், திமுகவையும் கேள்வி கேட்டார், அதிமுகவையும் கேள்வி கேட்கிறார். ஸோ எல்லாரையும் கேள்வி கேட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்தினார். ஸோ அது மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது பிரச்சாரத்தில் முன்னிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தேர்தல் கணக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது அது காங்கிரஸ் வேட்பாளருக்கு ரொம்ப சாதகம். சுதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆமாம், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் திமுக காரங்களுக்கு வருத்தம் இருக்கா? மனுஷங்கர் ஐயருக்கு சீட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி சுதா அவர்களுக்கு சீட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஒரு மண் மைந்தருக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுக்காம இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வேட்பாளரை நாங்கள் ஏன் ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் திமுக காரங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் வந்து அந்த பக்கம் வழியாக போயிட்டு தான் இருக்கேன். காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலகம் வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அது பூட்டி தான் இருக்குது. அங்கே பிரச்சாரத்தை நடத்துவதற்கான அங்கே யாராவது 1 or 2% யாராவது வந்து நான் பல்வேறு டைமில் வரேன். மார்னிங் போயிருக்கேன், ஆஃப்டர்நூன் போயிருக்கேன், லேட் ஈவினிங் கூட போயிருக்கேன். எப்போதும் பூட்டி தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம சாதாரண ஒரு காமன் மேனுக்கே நமக்கு தோணுது என்ன ஒன்றுமே நடக்கல பாருன்னு தோணும்போது ஒரு திமுக கட்சிக்காரங்க எப்படி தோணும்? அங்கே போய் பாருங்கள், அப்படியே
அதே மயிலாடுதுறையில் அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் எங்கேருந்து வராங்க? தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து இருக்க திமுக பிரதிநிதி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற இது வரைக்கும் தரங்கம்பாடி அங்கே இருக்கிற திமுக ஒன்றிய செயலெல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. பிரச்சாரம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம். திமுக காரங்க உழைத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசில் இருக்கும்ல, இப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க நான் எது ஒன்று ஜெயிக்க வைக்கணுங்கிற கடுப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த கூட்டணி தர்மப்படி அவங்க கண்டிப்பாக ஓட்டெல்லாம் ஜெயிக்க வைக்கணும் இருக்காங்க. பட் மனதில் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஃபீலிங் வந்து இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, நான் எல்லா தேர்தலையும் பார்க்குறேன். எப்போதுமே என்ன நடக்குதுன்னா, திமுகவுக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற பிரதான கட்சிகளுக்கு முக்கியமாக திமுகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அப்படியே யாராவது இது டெல்டா பகுதிக்கே சேர்ந்தது தான். அது நீங்கள் அதில் நிறைய எம்எல்ஏஸ் நிறைய லீடர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க எத்தனை பேர் மினிஸ்டர் ஆனாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இந்த பகுதியை சேர்ந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறத வந்து அங்கே எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. மக்களும் அதை பார்க்குறாங்க. ஏன் இதை வந்து நடக்க மாட்டேங்குது பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் பார்க்கும்போது, இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வர்றது இன்னும் ஒரு கூடுதல் பலமா இருக்கு அந்த கூட்டணிக்கு. ஏன்னா இந்த 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 தொகுதியோட அமைப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மயிலாடுதுறை, இன்னொரு பக்கம் கும்பகோணம், ரெண்டா பிரிஞ்சு இருக்குது. இப்போ நீங்க மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்தவரை வந்து கும்பகோணம் பகுதி மக்கள் பெரும்பாலும் பாஸ் ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லுது, பெரும்பாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி கும்பகோணம் பகுதி சேர்ந்தவர்கள் இங்கே வெற்றி பெறுவதில்லை. இதான் பாஸ் ரெக்கார்டு. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு அப்படி போய் அது ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து ஒருவர்களை வந்து ஏற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை. அப்படிதான் தொடர்ந்து மனுஷங்க லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு அவங்களுக்கு. தஞ்சாவூரா மாயவரமாங்கிற மனுஷங்கரையர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் இந்த பலவீனம் வந்து அதிமுக தெரியுது. அதனாலதான் என்னன்னா, நீங்க இப்ப அதிமுக சார்பா நிற்கிறவர் வந்து முன்னாடி பூம்புகார் தொகுதியோடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுண்டராருடைய மகன். இப்போ அவர் வந்து இந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கானவர். மயிலாடுதுறை மாவட்டங்களில் செல்வாக்கானவர். இப்போ அவருக்கு எங்கெல்லாம் பலவீனமா இருக்கோ அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு. நீங்க இந்த தொகுதியோட அமைப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தரங்கம்பாடியிலேருந்து இன்னொரு பக்கம் பாப்னாஸ் வரைக்கும் பெரிய ஸ்ட்ரெச் ஆக்சுவலா. ஸோ இந்த நடுவில் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் வெவ்வேறு விதமான பகுதிகளாக இருக்கும்போது, அதில் இந்த ஜாதி கணக்குகள்லாம் வேற இதெல்லாமே நிறைய இருக்கும்போது எல்லா இடத்துலயும் ஒரே விதமான பிரச்சாரத்தை நடத்துவது சாத்தியமே இல்ல. ஒரு ஸ்ட்ரெச் தஞ்சாவூர் வரைக்குமே வந்து தொகுதி வருது. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊரு திட்டை ரயில்வே கேட்ட தான்னா தஞ்சாவூர், ரயில்வே கேட் அந்த சைடு தான்னா மாயவரம் தொகுதி. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த தொகுதியோட எல்லையை வந்து சுந்தர பெருமாள் கோயில் மூப்பனாரோடைய வீடு வரைக்கும் சொல்லுவேன். ஆமா, லிட்டரலா தஞ்சாவூர். ஆமா. ஸோ இப்போ நான் அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து மாம்பழம் தான் அவங்க கூட்டணி சார்பாக பாஜக கூட்டணி இருப்பா. மாம்பழத்திற்கான பிரச்சாரம் போஸ்டர்ஸை விட இரட்டலைக்கான பிரச்சார போஸ்டர் அதிகமாக இருக்கு. இரட்டலை இங்கே இருக்கு, பூம்புகார் தொகுதியை சேர்ந்தவர் அவர் அங்கேருந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. பாபநாசத்துலயும் இரட்டலைக்கான ஆதரவு இருக்கு. இரட்டலைக்கான ஆதரவு இருக்கு. அது மாதிரி ஆடுதுறை பகுதியிலாம் வந்து இரட்டலை கணிசமான ஆதரவுலாம் இருக்குது. நன்னிலத்தில் நீ சொன்ன காமராஜர் வந்து அவங்களுடைய செல்வாக்கு அங்கேயும் இருக்குது ஆடுதுறை பக்கத்தினால. இரட்டலைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. சார், சுதா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? சுதா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அது காரணம்னா, எல்லா பகுதியை சேர்ந்தவர்களும் இங்கே தரங்கம்பாடிலேருந்து ஆரம்பிச்சு பாபநாசம் வரைக்கும், இந்த பக்கம் கொள்ளிடம்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா தரப்பு பகுதியை சேர்ந்த எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து மக்கள் நினைத்ததில்லை. எப்படி வந்து ஒரு வெளியிலிருந்து எப்படி ஒரு வேட்பாளர் மக்கள் நினைத்ததில்லை. மணிசங்கர் ஐயர் அவங்க அப்படி நினைக்கிறேன். மக்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போவார். அவர் எல்லா இடத்துக்கும் போய் அந்த நேரத்தில் சுதா அவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யலை. அவங்க வந்து கூட்டணியோட பலத்தை நம்பி தான் இறங்கியிருக்காங்க. பட் அவர்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. பட் அதே சமயத்தில் அதிமுகவும் போராடுகிறது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். திமுக வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் செய்யக்கூடிய போகும். ஓகே சார். கடலூரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் காங்கிரஸ் தான் நிற்கிறாங்க. விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆரணில இருந்து தொகுதி மாதிரி கடலூருக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக கொடுத்துருக்காங்க சிவக்குழுந்து. அந்த இடத்துல பாமக போட்டி போடுறாங்க. தங்கர் பச்சான் அவர்கள் போட்டி போடுறாரு. எந்த அளவுக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக தங்கர் பச்சான் அவர்களும் லோக்கல் இஷ்யூஸை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. கிராமத்து மொழியில வந்து பிரச்சாரம் பண்றாரு. அந்த வீடியோக்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அங்க எப்படி சார் கடலூர் கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? இல்ல, ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் அன்புமணியோட பிரச்சாரம், மச்சானை விட பச்சான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து போய் அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில போய் எடுபட்டு இருக்கு. ஓகே, கடலூர் வந்து உண்மையிலேயே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும். ஏன்னா அவர் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன், தேமுதிக சார்பாசி நிற்கிறவர். அவருக்கு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சிவக்கொழுந்து, ஆமா சிவக்கொழுந்து அவர் ஆல்ரெடி எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தார் நினைக்கிறேன். வேற ரிஷிவந்தியமா எங்கேயோ இருந்தார்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னா விஷ்ணு பிரசாத் வந்து அவர் வந்து ஆரணிக்காரர், அதுவும் குறிப்பா சென்னைக்காரர். அவருக்கு தொகுதி பத்தி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பரிச்சயம்லாம் இல்லை. ஏற்கனவே அங்க இருந்த திமுக எம்பி மேல அதிருப்தி அதான் அது ஒரு பெரிய டிராபேக் திமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா
ஆக்சுவலாக வந்து அந்த கடலூர் பகுதிங்கிறது எம்ஆர்கேயோட கோட்டை. ஆமா, அது திமுக கோட்டையில் எம்ஆர்கேயோட கோட்டை. எம்ஆர்கேவுடைய சப்போர்ட்டில் தான் அந்த எம்பி வந்தார். கடைசி நேரத்தில் தான் ஒரு பிஸ்னஸ் மேன் நினைக்கிறேன், அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ எங்கெல்லாம் எம்பி மேல ரொம்ப கடுமையான அதிருப்தி இருக்கும் அங்கே சீட்டை மாற்றி கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லையில் அங்கே இருக்கிற எம்பி ஞானதிரவியத்தின் மேலும் அவ்வளவு அதிருப்தி, அந்த இடத்தையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. கடலூர்லயும் கரண்ட் எம்பி ரமேஷ் அவர் மேல கடுமையான அதிருப்தி, அதன் காரணம் அங்கேயும் காங்கிரஸ்க்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க லோக்கல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அங்க தொகுதியை ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடங்கள்ல. ஆனா கடலூரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இமேஜ் ரொம்பவே அடி வாங்கியிருக்குது. ரெண்டாவது இப்ப எம்ஆர்கே அவர்களும் கூட அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணாம ஒரு தர்மபுரி அவருக்கு தர்மபுரிக்கு பொறுப்பு அமைச்சரா போட்டிருக்காங்க. அதனால வந்து கடலூர் தொகுதியில வந்து திமுகவுடைய செல்வாக்குங்கிறது அது ஒருவேளை வேறு ஏதாவது வேட்பாளர் கொடுத்து ஏதாவது இது பண்ணியிருந்திருக்கலாம். அது ரொம்ப இப்போ என்னன்னா விஷ்ணு பிரசாத் வந்து ஒரு கூட்டணி கணக்குகள் அடிப்படையில் ஒரு முன்னிலையில் இருந்தாலும் சிவக்கொழுந்து அவர்களுக்கு நல்ல கூடுதல் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. அது இல்லாம பாமக சார்பா தங்கர் பஜான் வந்து அவரு பண்ருட்டி பகுதியில தான் ஒரு பிரபலமானவர். ஸோ அதனால அங்க அது ஒரு பலவீனமான வேட்பாளர். அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா சார் கடலூரை பொறுத்த வரைக்கும்? என்ன நிலவரம் சார்? அது என்னன்னா அது காரணம் வந்து ஒன்னு திமுக வந்து ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறது. அது பெரிய ஒரு எம்பி, இது வரைக்கும் ஒரு எம்பி மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுல கொலை கேஸ் வரைக்கும் போயிருக்கு, கொலை வழக்கு. ரெண்டாவது அவர் வந்து கட்சியில ஆரம்ப கால உறுப்பினர்லாம் இல்ல, அந்த 2019 தேர்தலுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி கட்சியில அவசரமாக சேர்க்கப்பட ஒரு பிசினஸ் மேன் தான் ஆக்சுவலா. அது வந்ததுனால என்னன்னா திமுக கட்சியினர் மத்தியிலே ஒரு பெரிய அதிருப்தி தான் ஆக்சுவலா. ஏன்னா அவர் எம்ஆர்கேக்கு பிடிக்காத அதிருப்தி உள்ள குழுக்கெல்லாம் இருக்காங்க அவங்களாம். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் கொடுத்துருந்தா ஓரளவு வேற மாதிரி நிலைமை மாறி இருக்குங்களா. ஸோ கட்சிக்குள்ளே ஒரு டிஸ்கனெக்டடாக இருக்காங்க. இது இல்லாமல் அதிமுக இங்கேயும் நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் நடந்தது போல இங்கேயும் வந்து அதிமுக தன்னுடைய ஒரு வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டதான் நினைக்கிறேன். ஏன்னா எம்சி சம்பத்து முக்கியமான, ஆமா, அவரே விரும்பி மறுத்தாரா இல்லை வந்து அவர் கொடுக்கப்படலையான்னு தெரியல. அவர் ஒருவேளை நின்று ரெட்டையிலை இறங்கி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போட்டி கிழமையா இருக்கும்னு சொல்ல வரீங்க. கிழமையாக இருந்திருக்கு. இல்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா காங்கிரஸும் சரி மாம்பழம் தங்கர் பச்சான் சரி ஒரு இவர்களை பொறுத்தவரை ரெட்டலையை பொறுத்தவரைக்கும் எம்சி சம்பத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கடலூர் நிறைய வாய்ஸ் இருக்கு. ரெட்டலைங்கிறது அந்த இடத்துல ரொம்ப பிரபலமான இது. ஸோ அந்த இடத்துல வந்து இதுவும் ஒரு அதிமுக வந்து ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ண இடமா சொல்லலாம். ஓகே சார், கடைசி இடம் சார் சிதம்பரம். சார் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் விசிகாவின் சார்பாக திருமாவளவன் அவர்கள் போட்டி போடுறாரு, அதிமுகவின் சார்பாக சந்திரகாசன் அவர்கள் போட்டி போடுறாரு, பாஜகவின் சார்பாக காத்தியாயினி அவர்கள் போட்டி போடுறாங்க, வேலூர்ல இருந்து சிதம்பரத்துல வந்து போட்டி போடுறாங்க. எப்படி சார் களம் இருக்கு? ஏன்னா கடந்த முறையே வந்து ஒரு 3000 ஓட்டு வித்தியாசம், அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் என்பது 1% தான், அதுக்குள்ளதான் வந்து திருமாவளவர்கள் ஜெயிச்சாரு. இப்போ எப்படி சார் இருக்கு? ஏன்னா போன தடவை கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருந்தாங்க, பிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இந்த சைடு இப்போ பிரிஞ்சிருக்காங்க. எப்படி சார் திருமாவளவர்களுக்கு வாய்ப்பு? நம்மளுடைய விருப்பங்கிறது வேறு மாதிரி இருக்கு. திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்து வெற்றி பெற்று டெல்லி சென்று பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பம். ஆனால் வந்து கள நிலவரங்கிறது வேறு விதமாக இருக்கு. அவர் அறிவிக்கப்பட்ட முதல் வாரத்திலிருந்தே வந்து ஒரு பின்தங்கிய நிலைமையில தான் இருக்காரு. ஏன்னா தொகுதிக்குள்ள முடங்கிட்டாரு, திரும்பிட்டாரு. ஆமா, வேற எங்கேயும் ஒரு வெளியில போல, தொகுதிக்குள்ளேயே தான் இருக்காரு. ரெண்டாவது ஆல்ரெடி அவர் 99லேருந்து 99 போட்டியிட்டதும் சிதம்பரம் தான். அப்பயும் முதல் தோல்வி தான். 2009 முதல் வெற்றி. 2-3 டேர்ம் இருந்துட்டாரு. இதுக்கு மேல ஒரு எம்பியா போட்டியிட வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மிக முக்கியமான தமிழக அரசியலே அவர் மிக முக்கியமான தலைவர். நான் அதை திரும்ப நான் சொன்னேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் டெல்டா பகுதியில் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் திருமாவளவன். இன்னைக்கு திருமாவளவன் போட்டியிடாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சார பிரிங்கியா இருந்திருப்பார் திமுக கூட்டணி. எஸ், ஆமா. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து ஒரு வீரியமா இருக்கு. ஆமா, இப்போ தொகுதிக்குள்ளேயே அவர் முடங்கிட்டாரு. ஆமா, இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவராக பெரிய அளவில் அறியப்படுகிறவர் வந்து அவரை வந்து ஒரு எம்பியா, நான் இன்ஃபேக்ட் ஜோதிமணி கூட நின்றுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் கரூரில். அவங்க வந்து பெரிய அளவில் வளர்ந்து விட்டாங்க, அடுத்த கட்ட தலைவர், ஒரு ஸ்டார் கேம்பெயினரா திரும்ப. ஆமா, நீங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு எம்பியா நீங்க வந்து உங்களுடைய ரோலை பிளே பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஜோதிமணிக்கு அப்படிங்கும்போது திருமாவளவனுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு, கூடுதல் இருக்கு. அவரால் அந்த அளவுக்கு ஒரு எம்பியா பண்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஆக்சுவலா மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அவர் தொடர்ந்து அதே தொகுதியில் இருந்துருக்காருல்ல, அது ஒவ்வொரு தடவையும் இழுபறியா இருந்தா ஜெயிக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கொள்ளிடம் தடுப்பணை எல்லாம் வந்து ரொம்ப நீண்ட காலமா இருக்கு கட்சி. எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? அது ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷமா உள்ள பிரச்சனை. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தாங்க கொள்ளிட தடுப்பணை கட்டப்படும் அப்படின்ட்டு. அது ஒரு பல கோடி செலவான விஷயம் ஆக்சுவலாக. அது இப்போ இன்னைக்கு பெரிய இஷ்யூவாக, ஒரு சோஷியல் இஷ்யூவாக, அதான் திருமாவளவன் எம்பியாக இருக்கிற ஒரு தொகுதியில் இந்த மாதிரி ஒரு சூழியல் பிரச்சனை வருது, அதை மக்கள் ஆனால் அதை பெரிய அளவுக்கு அட்ரஸ் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா கொள்ளிடம் பகுதியில் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி நல்லா 4-5 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து ரொம்ப உப்பாயிடுச்சுங்க அப்படிலாம் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
சோ தண்ணீரை தேக்கி வைத்தா அந்த உப்பு தன்மை குறையும். அந்த தடுப்பணை கட்டினீங்கன்னா அந்த கடல் தண்ணி வந்து உள்ள போகாம இருக்கும். ஓகே, அது வந்து வேற வழியில செய்துதான் ஆகணும். ஒருவேளை ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க காவிரியில வெள்ளம் வந்து அது கொள்ளிடம் வழியா திறக்கப்பட்டு வரும்போது அப்ப நீங்க அந்த சமநிலையா இருக்கும். இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு 2008 நான் பாத்திருக்கேன், ஒரு வெள்ளம் வந்தது. கொள்ளிடம் பாலம் தொடுற அளவுக்கு போனி தண்ணி. அதுக்கப்புறம் நான் அது மாதிரி ஒரு வெள்ளத்தை நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த இத்தனை வருஷத்துல வந்து அங்க வெள்ளமே தண்ணி போக்க இல்லாத போது அப்ப கடல் தண்ணி வந்து உள்ள வரும். அப்ப பை டிஃபால்ட்டா லேண்ட் வாட்டர் இது மிக முக்கியமான பிரச்சனையா பாக்குறாங்க. இது வந்து அந்த சிதம்பரம் பகுதி கொள்ளிடம் பகுதி இல்லாம அதோடைய தாக்கம் வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய இருக்கு. அந்த கடலோர பகுதி எல்லா இதுலையுமே வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்றேன், வேற ஏதோ ஒரு வேட்பாளர் இருந்து அவர் வந்து ஒன்றும் இதை பத்தி குரல் எழுப்பாமல் இருந்தால் நம்ம அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவது இல்லை. ஆனால் திருமாவளவன் போன்றவரை தொடர்ந்து சூழியல் பற்றின விஷயங்கள்லாம் பேசிட்டு வர்றாரு. அவர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான அவர் டெல்லியில் போய் பேசிட்டு இருந்திருக்கலாம். அது பண்ணி இதெல்லாம் மக்களோட எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் நீங்கள் ஏன்னா தடுப்பணை கட்ட முடியாததுக்கு வந்து எல்லா காரணம். ஏன்னா ஜெயலலிதா அவர்களே அனௌன்ஸ் பண்ணது 2012 நினைக்கிறேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணி அவங்களால செய்ய முடியல. திமுகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு வாய்க்கால் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்ட் சொன்னாங்க. அதுவும் பண்ணல. அது பண்ண முடியல, அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த கட்சியாலும் செய்ய முடியாத விஷயம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. பட் நம்ம அதை எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் ஊரை பற்றின ஒரு குரல் எழுப்பி அதை மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ், இதெல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு குறையா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜாதி கணக்குகள் இருக்கு. அதுதான் மேஜர் ஃபேக்டர்ஸ். அங்கே அரியலூர் வரைக்கும் தொகுதி ஆமா நீண்டு போயிருக்கு. திமுக சார்பாக கடுமையாக உழைக்கிறாங்க. சிவசங்கர்லாம் வந்து ரொம்ப களத்துல ரொம்ப செயல் வீரர். அதுல வந்து டவுட்டே கிடையாது. பாராட்டி இருக்காரு. அதாவது சிறுத்தைக்காக 2 அமைச்சர்கள் சிங்கம் போல உழைக்கிறீங்கன்னு முதல்வரே பாராட்டி இருக்காரு. ஸோ அவரு சிவசங்கர் வந்து ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்றாரு. அரியலூர் பகுதியெல்லாம் அவருடைய கோட்டை. அதனால அந்த பகுதிகள் எல்லாமே அவருக்கு வாக்குகள், திமுகவுடைய வாக்குகள் எல்லாமே இங்க திருமாவளவன் கிடைக்கும். ஆனாலும் வந்து இந்த சிதம்பரம் பகுதி, சிதம்பரம் நகரம், அதை சுற்றியுள்ள பகுதிகள் வன்னியர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. வன்னியர் ஓட்டு எங்கே போகும்? வன்னியர் மட்டும் இல்லை, மற்ற காஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து மற்ற உடையார் சமூகம் இருக்கு. ஸோ இவங்க ஓட்டுலாம் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ சார் இன்னொரு சின்ன கணக்கு. ஸோ அங்கே வந்து வன்னியர்கள் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி வன்னியர் ஓட்டு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்குமா சிதம்பரம் புதிய? ஆன்டி வன்னியர் ஓட்டு வந்து அதுதான் ஆன்டி வன்னியர் ஓட்டு பை டிஃபால்ட்டாக வர வேண்டும். அதாவது வேறு திருமாவளவனுக்கு பதிலாக திமுக கூட்டணி சார்பாக வேறு யாராவது நின்றிருந்தால் கூட அந்த ஆன்டி வன்னியர் ஓட்டு அவர் வந்திருக்கணும். ஆனா அது வர முடியாத சூழல் சென்ற 2019 இருந்தது. நம்ம ஞாபகம் இருக்கும். நம்ம சில பிரச்சாரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பேரே அவங்க ரிமூவ் பண்ணாங்க. அவங்க பெரிய அளவுல வந்து 2019 2021 வந்து திருமாவளவனை வைத்து தான் பிரச்சாரம் நடந்தது. 2019 வந்து அவரை கொடி இல்லாம போனாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் நம்மளால பார்க்க முடியல. இப்போ நம்ம பார்க்க முடியல. ஆனாலும் ஒரு ஃபேக்டர் இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மற்ற ஆன்டி வன்னியர் ஓட்டுகள் எல்லாமே வந்து திருமாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாஜக ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு வீக்கான கேண்டிடேட் தான். வெளியிலேருந்து கொண்டு நிறுத்துறாங்க. ஒருவேளை தடா பெரியசாமி நிறுத்தி இருந்தால் எப்படி சார்? தடா பெரியசாமி உண்மையிலே ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கும். டஃப் ஃபைட் இருக்கும். அப்போ வந்து திருமாவளவனுடைய நிலைமை வந்து இன்னும் வந்து பின்னடைவுலாம் இருந்திருக்கும். அவர் தடா பெரியசாமி இல்லாதது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா பாமக பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஓட்டு வந்து எக்காரணம் கொண்டும் ரெட்டாலை பக்கம் போயிடக்கூடாது. ஓகே, அப்படிங்கனால இந்த மாம்பழத்துக்கு தான் பாஜகவுக்கு தான் விடணும், அந்த எல்லா ஓட்டும் இங்கே கன்சாலிட் வரணுங்கிறத தீவிரமா வேலை செய்யறாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த ஸ்பிட் ஆகிறதுக்கு வன்னியர் ஓட்டு ஸ்பிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இழுபறியான ஒரு தொகுதிகளில் சிதம்பரமும் ஒரு நிச்சயமா ஒரு தொகுதி. ஆனா இது தவிர்த்திருக்கலாம்னு நான் பாக்குறேன். திருமாவளவன் போன்றவர்கள் வந்து அவர்கள் வந்து அவருக்கு உண்மை வந்து தேர்தல் அரசியலுங்கிறது தேவையில்லை. அவர் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கு. அதனால அதை வந்து செய்திருக்கலாம். ஒரு பெரிய பிரச்சாரம் செய்திருந்ததுன்னா இன்னும் ஒரு ஒட்டுமொத்த கூட்டணிக்கு பெரிய ஒரு பலமா இருந்திருக்கும். ஒரு கமல் மாதிரி ஒரு ஸ்டார் கேம்பெயினரா கூட்டணிக்கு இருந்திருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக டெல்டாவில் கரூர்ல ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் வரைக்கும் பேசியிருக்கோம். 8 தொகுதிகளில் 4 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமா இருக்கு, 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு, 2 தொகுதியில இழுபறி என்பது ரொம்ப கடுமையா இருக்கும். யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாங்கிற உங்களுடைய பார்வையை முன்வச்சிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராம்ஜி சார்.